வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் மதுரை சுங்குடி சேலைகள். 5.5 மீட்டர்ஸ் 80s கவுண்ட்ஸ். கலம்காரி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேலையில் ப்ளவுஸ் கிடையாது. ஜாக்வார்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சேலைகளுக்கு கலம்காரி, ஒரு சில சேலைகள் ஜாக்வார்டு. ஜாக்வார்டு 90 ருபீஸில் கிடைக்கும். கலம்காரி 100 ருபீஸில் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணாலும் மேட்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வேலை அதிகமாக மதுரை சுங்குடி சேலைகளுக்கு தான் ரொம்ப அதிகம் வேலை. இந்த சேலைகளில் அந்த நூலை சாயத்தில் முக்கி எடுத்து காய வைப்பாங்களாம். திருப்பி தறியில் அந்த சக்காலில் போட்டு எல்லாம் ரெடியாகி அந்த பாடி ஃபுல்லாக அந்த செக்குடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மாதிரி ரெடி பண்ணி ஆற்று மண் அங்கே கொட்டி வச்சுருப்பாங்களாம். அதை வந்ததுக்கப்புறமா அந்த சாயத்தில் முக்கி எடுத்து அந்த இதில் காய வச்சு திருப்பி அதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குமா. அது செஞ்சு அதுக்கப்புறமா தான் அது ரெடியாகி இந்த சேலைகள்லாம் வருது. இருக்கிறதுலே வேலைகள் அதிகம்னா அந்த மதுரை சுங்குடிக்கு தான் வேலைகள் அதிகம். இதை ஏன் அவங்க இதை குறிப்பிட்டு இந்த மதுரை சுங்குடின்னு சொல்கிறாங்கன்னா, இது ட்ரெடிஷ்னலாக பொருந்தே ஒரு அடையாளத்துக்காக. நம்ம பார்க்குற எல்லா சேலையுமே சுங்குடி தான், சுங்குடி சேலைகள் தான் பார்க்குறோம். செட்டிநாடு பட்டு சேலைகள் எல்லாமே. இது மட்டும் அந்த பாடியில் உங்களுக்கு அந்த சரியிலே குட்டி குட்டி கோடாக வந்திருக்கும், குட்டி குட்டி செக்கடாக இருக்கும். அது இவங்க தனியாக ஒரு அடையாளத்துக்காக இதை மட்டும் மதுரை சுங்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்தாரியில் ஒரு பேட்டர்ன், மற்ற அதே மாதிரி இந்த மீனா வேல்தாரி அதில் ஃபுல்லாகவே சரியிலே கட்டமாக கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அழகான சேலைகள் 630 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழகம் முழுவதும் 50 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ். சேம் ஷிப்பிங்கில் நீங்கள் 2 சேலைகளும் வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் 630 ரூபாய். சேலைகள் நார்மல் வாஷ். கையிலையும் நீங்கள் எப்போ அடிக்கடி வாஷ் பண்ணி எடுக்கலாம், மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். மிஷினில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சு போடுங்க. ரொம்ப அதிக நேரம் ஓட விடாமல் குறைவான ஸ்பின்னிங் டைமை வச்சு. சேலைகளுக்கு மட்டும் தனியாக காட்டன் சேலைகள் போட்டிங்கன்னா காட்டன் சேலையில் தனியாக போடுங்க. சாயம் போகிற சேலைகளோடு சேர்த்து போட்டுறாதீங்க. இந்த மாதிரி பண்ணி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா டைரெக்ட் சன்லைட்டில் போடாமல் சன்ஷேடு நிழலான பகுதி இருக்கவங்கள வெளிச்சம் இருக்கும், ஆனால் அந்த டைரெக்ட் சன்லைட் மேலே படாது. அந்த மாதிரி பகுதியில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு சேரீ நல்லாயிருக்கும். கஞ்சி போட விருப்பம் இருக்கவங்க கஞ்சி போட்டுக்கலாம். ரெடிமேட் ஸ்டார்ச்சும் கிடைக்கிது. கஞ்சி போட்டிங்கன்னா அயர்ன் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அயர்ன் பண்ணினா அப்படி கட்டினீங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி சாரீ ஷைனிங்காக அப்படியே இருக்கும். இந்த சரிலாம் கருக்காது. அயர்ன் பண்ணுறப்போ எதுவுமே ஆகாது. பட்டு சேலை மாதிரி பயமே உங்களுக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி நூல் வளையலில் மாட்டாது, கொலுசில் மாட்டாது, சரி குத்தாது. இந்த சம்மருக்குலாம் அதெல்லாம் கட்டினீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். பாடியில் வெயிட் இருக்கிறதே தெரியாது. கண்டிப்பாக சாயமே போகாது இந்த சேலைகள்லாம். அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஒரு சிலருக்கு அந்த வெளியில் நான் காட்டன் சாரீஸ் வாங்கினோம், எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண தரலன்னு சொன்னாங்க. காட்டன் சாரீஸ் எப்படி பராமரிக்கணும்னே தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். டைம் இருந்தால் போய் பாருங்கள். இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் எங்கள் சேனல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ப்ரெஸ்ஸில் போட்டுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் எங்கள் வீடியோ வரும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேலைகள் எப்படி இருக்குன்னு. வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், வாட்ஸ்அப் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க, உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருக்கிறவங்கலாம் தனியாக நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. அதாவது இந்த சேலை வாங்கலாம், சேலை நல்லா இருக்குது, இவங்க பேசுகிறாங்க, நம்ம அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ட்ரை பண்ணிடாதீங்க. உங்களை யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்கள் நம்பிக்கையானவங்களோ கூட இருப்பாங்க. அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நேரில் போய் கடையில் வாங்குற மாதிரி கிடையாது. இது ஆன்லைன், நம்ம கவனமாக பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறோம். நிறைய ஸ்கேம் நடக்குது வெளியில், கவனமாக இருங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக சேலைகள் நல்லா இருக்குது வாங்கணும் அப்படியுமே கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது.
ஆனால் இது கொஞ்சம் கவனமாக ஆன்லைனில் நம்ம கவனமாக பண்ணணும். நீங்கள் நம்பர் தப்பாக போட்டிங்கன்னா வேறு யாருக்காவது போயிடும். பணத்தில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ரூ. 100 பதிலாக 2 ஜீரோக்கு பதிலாக 1 ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ரூ. 1000 போயிடும். அதுக்கு பயமாக தான் இருக்குது எங்களுக்கு. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் வயதில் மூத்தவர்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். வயதில் மூத்தவருன்னு இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம தெரியாமல் எல்லாருக்குமே ஒரு சிந்தனையில் நம்ம இருக்க மாட்டோம். நிறையா ஃபேமிலி இஷ்யூ, பர்சனல் ப்ராப்ளம் இருப்போம். ஏதோ ஒரு கவனத்தில் நம்ம தெரியாமல் பண்ணிட்டோன்னா தப்பாயிரும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் நீங்கள் யாரும் தனியாக ட்ரை பண்ண வேணாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் மாடரேஷன் பசங்க இருப்பாங்க, ஜென்ரேஷன் பிள்ளைங்க, அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்கிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்காக தான் கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். சேலைகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் பேசுகிறத கேளுங்க, ஆன்லைனில் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்ககிட்ட எங்கே பண்ணாலுமே சரி, இதுதான் ப்ரொசீஜர். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர், சும்மா சின்னதாக அப்படியே கடகடன்னு சொல்லிடலாமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ண தெரியணும், மெசேஜ் பண்ண தெரியணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப தெரியணும். அதுதான் மெயின் முக்கியம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்க்குற சேலையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே அனுப்புனீங்கன்னா தான் நம்ம அவைலபிள் செக் பண்ண முடியும். நாங்கள் அவைலபிள் செக் பண்ணி ஓகேன்னு சொன்னோன்னா நாங்கள் ஜிபே நம்பர் தருவோம். அதுக்கு நீங்கள் பணம் அனுப்பணும். பணம் அனுப்பிச்சோன்னா நீங்கள் அப்புறம் உங்கள் அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஆர்டர் ப்ளேஸ் ஆன உடனே அன்றைக்கி நைட்டே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. மறுநாள் காலையில் உங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் பின்கோடில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துடும். அங்கேருந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கொரியர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீட்டு, உங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும்ல உள்ள, அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிற சின்ன கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துடும். அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தோடனே நீங்கள் பார்சலை ஓப்பன் பண்ணணும். பார்சல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வச்சு ஃபோன் கேமரா ஆன் பண்ணி, ஃபோன் கேமரா எதுனாலும் ஏதோ ஒரு கேமராவில் வீடியோ எடுக்கணும். ஆன் பண்ணி பார்சலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு மேலாப்பில் ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி உள்ளே இருந்து சேலையை வெளியில் எடுத்து கேமரா வீடியோலேயே ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஃபுல் சேரீயையும் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ உங்கள் கண்ணுக்கும் கேமராக்கும் தெரிகிற லென்ஸில் வர கலர் கரெக்டாக இருக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் கரெக்டு. அதாவது நம்ம பார்க்குறப்போ கலர் தெரிகிற கலர் ஃபோக்கஸ் பண்ணி கேமராவில் அது ஒரு 4 இது மாதிரி தெரியும். தெரிஞ்சவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ அதில் கலர் பார்க்குறப்போ கண்ணுக்கும் அந்த கேமராவில் தெரிகிற அந்த லென்ஸில் வீடியோ அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கலரும் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி பிரைட்னஸ் வச்சு எங்கே கரெக்டாக செட் ஆகுதோ அங்கே வச்சு எடுத்துக்கணும். அந்த பார்சல் ஓப்பன் வீடியோ காமிச்சிங்கன்னா நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட், ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அதை வச்சு ரைஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கும் சேஃப்டி, எங்களுக்கும் சேஃப்டி. எங்களையும் ஸ்கேம் பண்ணுவாங்க. 2-3 நாள் கழித்து இது ஏதாவது சொல்லுவாங்க, அதில் ஏதாவது ப்ராப்ளம்னுவாங்க. அதாவது பார்சல் ஓப்பன் வீடியோ எடுத்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி பார்சல் வந்தவனையே பிரித்து ஓப்பன் வீடியோ எடுக்கணும். எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் எங்களுக்கு அனுப்பி நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். வேறு இதுதான், இவ்வளோ தான் ப்ரொசீஜர். உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் வந்தால் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம். கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் பார்த்துருக்கிறது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. இதில் ஒரு ஆஃப் ஷேடு அதிகமாக வரலாம், ஆஃப் ஷேடு கம்மியாகவும் வரலாம். ஏன்னா நம்ம இது காட்டன் சாரீஸ்னால கண்டிப்பாக ஒரு சில சேலைகளுக்கு அப்படியேவும் வரும் கலர். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஷேடிங் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறப்போ அதே தான், அந்த கலர் வராமல் தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம காட்டனுங்கிறப்போ நேரில் பார்க்குறப்போ கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் கம்மியாக தெரியும். அதனால் நாங்கள் ரிட்டன் எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் இ-காமர்ஸ் தளங்களில் வாங்குற மாதிரி ரிட்டன் பண்ண முடியாது. இதே சேலை அப்படியே வந்ததுன்னா ரிட்டன் எடுத்துக்க மாட்டோம். வேறு சேலை மாதிரி ஏதாவது வந்திருக்கு, ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம். நன்றி, வணக்கம்.